அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் எல்லோரும் நலமாயிருக்க எல்லாம் வல்ல பிரபஞ்சத்தை நான் வேண்டிக் கொள்கிறேன். புத்தாண்டு தொடங்கியாகிவிட்டது. 2026 நாம் அனைவரும் அடியெடுத்து வைத்து விட்டோம். கடந்து சென்ற ஆண்டானது நம் அனைவருக்குமே பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளையும் வசதிகளையும் வெற்றிகளையும் அள்ளி தந்து விட்டு சென்றிருக்கிறது. ஒருவேளை சிலருக்கு அது போன்ற வாய்ப்புகளோ வெற்றிகளோ அமையாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அதற்காக எந்த விதமான மன வருத்தமும் அடைய வேண்டிய தேவையில்லை. ஒரு பாடலில் கூட நாம் கேட்டிருக்கிறோம், தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பா. மிக அருமையான ஒரு பாடல் அது. அந்த பாடலில் சொல்லி இருப்பது போல நமது தோல்விகளை கூட நாம் படிக்கட்டுகளாக வைத்துக் கொள்ளும் பொழுது நாம் முன்னேறி செல்ல ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அந்த தோல்விகளிலிருந்து நாம் பெற்ற அனுபவங்கள் கூட மாறிவிடுகின்றன. அதுவே ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கு. ஒவ்வொரு வருடமும் புத்தாண்டுல கால் எடுத்து வைக்கும் பொழுது நம்ம எல்லாருமே ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்குவோம். ரெசல்யூஷன் எடுக்கிறதுல யாருமே தப்புறதே கிடையாது. அந்த ரெசல்யூஷன்ஸ் அல்லது தீர்மானங்கள் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லைங்களா? அந்த ரெசல்யூஷன்ஸ் அல்லது தீர்மானங்களை தொடர்ந்து அதற்கு எடுத்துக்கொண்டபடியாக நாம் செயல்படுவதில்லை. அதற்கான தீர்மானம் நிறைய பேருக்கு இல்லாம போயிடுது. ரெசல்யூஷன்ஸ் எடுக்கிறோம், ஆனா எங்களால அதை தீர்மானமாக செயல்படுத்த முடியல அப்படின்னு பல பேர் என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு யுனிவர்சல் எனர்ஜி சென்டர் அவர்களுக்கான தீர்வுகளையும் வழங்குகிறது. தீர்மானங்கள் அப்படின்னு சொன்னா பல்வேறு வகையான தீர்மானங்களை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா நமக்கு ஏற்ற வண்ணமாக எடுத்துக்கிறோம். அதாவது வெற்றிக்கான மனோநிலையை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு பல பேர் தீர்மானத்தை எடுத்துக்கிறாங்க. இலக்குகளை சரியா திட்டமிட்டு அதன்படி செயல்படணும் அப்படின்னு சில பேர் தீர்மானங்களை எடுத்துக்கிறாங்க. நேரத்தை சரியாக செலவிட வேண்டும், அதாவது டைம் மேனேஜ்மெண்ட், அதை கரெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில பேர் தீர்மானங்களை எடுத்துக்கிறாங்க. தள்ளி போடுதல், ப்ரொகாஸ்டினேஷன் என்பது இருக்கக்கூடாது, இந்த வருஷத்துல இருந்து நான் எந்த விஷயத்தையும் தள்ளியே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சில பேர் தீர்மானம் எடுத்துக்கிறாங்க. என்னுடைய தன்னம்பிக்கையை நான் பலப்படுத்தணும், அதே போல என்னுடைய கம்யூனிகேஷன் எபிலிட்டி, பிறருடன் பேசக்கூடிய பேச்சாற்றலை நான் வளர்த்து கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் அது என்னுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்ற சில தீர்மானங்களை சில பேர் எடுக்கிறாங்க. லேர்னிங் அப்படின்னு சொல்ற கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை தொடர்ந்து நம்ம கிட்ட தக்க வச்சுக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்த புதுசா நான் கத்துக்கணும், அதே போல பொறுமையா நான் செயல்படணும். தொடர்ச்சியாக எந்த விஷயத்துல நான் கால் வைக்கிறேனோ அந்த விஷயத்தை சரியாக முடிக்க வேண்டும். இப்படியெல்லாம் பல்வேறு வகையான தீர்மானங்களை நம்ம பண்றோம். அந்த தீர்மானங்களை நமக்கு எளிதாக நாம் நினைத்த விஷயங்களை நடத்துவதற்கு ஒரு எளிதான தீர்வும் இருக்கு. அதாவது இந்த புத்தாண்டுல காலெடுத்து வைத்த பொழுது நம்ம 10 கிறிஸ்டல்களை பத்தி அல்லது நம்ம 10 ஜெம்ஸ்டோன்ஸை பத்தி இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த ஜெம்ஸ்டோன்ஸ் எல்லாமே இயற்கையோட இணைஞ்சிருக்கு. இவை இயற்கையோடு இணைந்து பஞ்சபூதங்களோட இணைந்து இருக்கிறதுனால இவற்றுக்கு நம்மளுடைய ஆற்றல்களை பெருக்கக்கூடிய, எதிர்மறையான சக்திகளை நீக்கி நேர்மறையான ஆற்றல்களை தரக்கூடிய அபரிமிதமான சக்தியை அவை அதற்குள் வைத்துக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம நம்மளோட சக்ராஸோட எப்பொழுதுமே இந்த ஜெம்ஸ்டோன்ஸ் எல்லாமே கனெக்டடா தொடர்பு கொண்டதாக இருக்கு. அதனால இந்த கிறிஸ்டல்களை பத்தியும் இந்த ஜெம்ஸ்டோன்ஸை பத்தியும் நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். சரியான ஒரு கிறிஸ்டலையோ அல்லது சரியான ஒரு ஜெம்ஸ்டோனையோ நம்ம பயன்படுத்தும் பொழுது அது நம்மளுடைய ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ், இல்லைன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு மனோநிலை, நம்மளை சரியான விதத்துல இயங்குறதுக்கான ஒரு முடுக்கு விசை அது போல அது செயல்படுது. அப்ப சரியான கிறிஸ்டலை உபயோகப்படுத்தும் பொழுது சரியான தெளிவுகளும் சரியாக இலக்கை சென்று அடைவதும் சரியாக நமது அபிலாட்சைகளை நிறைவேற்றவும் நம்மால் முடியுங்கிறத இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனல்ல தொடர்ந்து பல்வேறு வகையான கிறிஸ்டல்களை பத்தி மிக தெளிவான, ஆழமான, நீண்ட விளக்கங்களை நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வரேன். ஏனென்றால் பார்வையாளர்களுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோடு தான் யுனிவர்சல் எனர்ஜி சென்டர் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய இந்த சேனல் செயல்பட்டு கொண்டிருக்கு. பொதுவாகவே இந்த கிறிஸ்டல்கள் மிக அழகான வண்ணத்தை கொண்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாம பஞ்சபூதத்தினுடைய சக்தியையும் இயற்கை
சூரியனுடைய சக்தியை எல்லாம் தனக்குள் கொண்டு இவ்வளவு அழகாக ஜொலிக்கின்ற கற்களாகவோ கிறிஸ்டல்களாகவோ இருக்கின்றன. அப்போ இந்த நிறங்கள் என்ன பண்ணும்? முதல்ல அதை யார் அணிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு மிக சந்தோஷமான ஒரு மனநிலையை கொடுக்கிறது. சந்தோஷமான மனநிலையை கொடுக்கும் பொழுதே நமக்கு நேர்மறையான ஆற்றல்கள் அதிகமாயிடும். அதுதான் இந்த கிறிஸ்டல்களுடைய மிக மிக பேசிக்கான ஒரு எபிலிட்டி. அது இம்மீடியட்டா நம்மளுடைய மனோநிலையை மாற்றக்கூடியது. இரண்டாவதாக இது நம்மளை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு மனோநிலையையும் ஏற்படுத்தி வைக்கிறது. அப்படி ஒரு உற்சாகமான சந்தோஷமான மனநிலை இருக்கும் பொழுது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் மெல்ல மெல்ல நம்மை விட்டு விலகி நாம் நேர்மறை ஆற்றல்களுக்குள்ளே செலுத்தப்படுகிறோம். அதாவது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை அது ஃபைனான்ஸ் சம்பந்தமான நிதி சம்பந்தமான பிரச்சனையா இருக்கலாம். நிறைய கடன் இருக்கு, எங்களால இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர முடியலங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய மன அழுத்தம் இருக்கலாம். இல்லைன்னா வேலையினுடைய பளுவின் காரணமாக ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி போன்ற விஷயங்கள் நமக்கு இருக்கலாம். சில பேருக்கு பயம் அப்படிங்கிற ஃபோபியாஸ் கூட இருக்கும். அப்படி பயமோ மன அழுத்தமோ இல்லைன்னா இந்த மாதிரியான ஒரு குழப்பம் சார்ந்த மனோநிலையோ இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சரியான கிறிஸ்டலை தேர்ந்தெடுத்து நம்ம அணிஞ்சுக்கணும். பொதுவா நமக்கே கிறிஸ்டலை தேர்ந்தெடுத்து அணிஞ்சுக்கணும் அப்படின்னும் பொழுது நமக்கு அது தெரியாது. ஆனா ஒரு சரியான கைடன்ஸோட சரியான கிறிஸ்டலை தேர்ந்தெடுத்து அதை அணிந்து கொள்ளும் பொழுதோ, அப்படி இல்லைன்னா அதை கையில வைத்துக்கும் பொழுதோ நமக்கு அந்த நேர்மறை ஆற்றல்கள் அபரிமிதமாக நமக்குள்ளேயே இருக்கு. அதாவது எல்லா மனிதனுக்குள்ளும் நன்மையும் இருக்கு, திண்மையும் இருக்கு, நல்ல சிந்தனைகளும் இருக்கு, கெட்ட சிந்தனைகளும் இருக்கு. ஒரு மனிதன் அப்படிங்கிறவன் இரண்டுமே சேர்ந்த ஒரு கலவையாகத்தான் நம்ம இருக்கிறோம். அதனால இந்த போன்ற நேர்மறை ஆற்றல்கள் என்ன ஆயிடுதுன்னு சொன்னா, இந்த நேர்மறை ஆற்றல்கள் நம்மளுடைய மனோநிலை சார்ந்து அது ஒரு தெர்மாமீட்டர்ல இருக்கக்கூடிய அந்த மெர்க்குரி அல்லது அந்த பாதரசம் மேலேயோ கீழேயோ போற மாதிரி சில நேரத்துல இறங்கிடுது. அப்போ அந்த டவுன் சிண்ட்ரோம் என்று சொல்லக்கூடிய சிண்ட்ரோமை நம்ம பார்க்கிறோம். அந்த நேரங்கள்ல இது போல சரியான கிறிஸ்டல்களை பயன்படுத்தும் பொழுது எப்படி வேணா பயன்படுத்தலாம். அவற்றை நம்ம அணிந்தும் கொள்ளலாம், இல்லைன்னா கிறிஸ்டல்களாகவும் நம்ம கிட்ட வச்சுக்கலாம். இதை தெரிந்து கொண்டு பயன்படுத்தும் பொழுது நமக்கு அது மிகவும் பயனுள்ளதாக, நம்மையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது அப்படின்றதான் இந்த பதிவுல நான் முக்கியமா சொல்ல விரும்புறேன். இப்ப நம்ம இந்த பதிவுல மிக முக்கியமான 10 கிறிஸ்டல்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். முதலாவதா நம்ம பார்க்க போறது அமெத்திஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்டல். இது ரொம்ப அழகான ஒரு வயலட் நிறத்துல இருக்கக்கூடிய மென்மையான ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டல். மெயினா இது என்ன பண்ணும்னா, நம்மளுடைய மனதை அமைதிப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு கிறிஸ்டல். ரொம்ப அதிகமான சிந்தனைகள், அதன் காரணமாக பயம், டென்ஷன், மனக்குழப்பம், இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது இந்த அமெத்திஸ்ட் கிறிஸ்டல் ஆனது கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைத்து மனதை சமநிலைப்படுத்துகிறது. நம்மளோட முடிவுகள்ல நமக்கு ஒரு தெளிவை கொடுத்து சரியான முடிவுகளை எடுக்க உதவி பண்ணுது. அடுத்தபடியா இந்த கிறிஸ்டலை, இந்த அமெத்திஸ்ட் கிறிஸ்டலை கொஞ்ச நேரம் நம்ம பார்த்து கையில வைத்து கொண்டு தியானித்தாலே போதும், நம்மளுடைய மனசு லைட் ஆகிறத நம்ம உணர முடியும். ரொம்ப அப்படியே லைட்டா, எந்த விதமான கனமும் இல்லாம, குழப்பங்கள் இல்லாத ஒரு தெளிவான மனநிலைக்கு நம்ம போயிடுவோம். அடுத்தபடியா தூக்கம் வராமல் இருக்கிறவங்க இந்த கிறிஸ்டலை தலகாணிக்கு அடியில வச்சு தூங்கலாம், அல்ல என்றால் கொஞ்ச நேரம் கையில வைத்து கூட தூங்கலாம். சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்க தூக்கத்தை இந்த கிறிஸ்டல் அவர்களுக்கு சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்தி கொடுக்கும். நம்மளுடைய கவன சிதறல்களை நிறுத்தி சரியான கவனத்தை நமக்கு கொடுக்கும். நம்மளுடைய உள் உணர்வை சமநிலைப்படுத்தும். ஆக மூன்றையுமே சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கல் தான் அமெத்திஸ்ட். அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது ரோஸ் குவார்ட்ஸ். ரோஸ் குவார்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலே அந்த மென்மையான இளஞ்சிவப்பு வண்ணம் நம்மளோட மனசுல இருக்கக்கூடிய பாரத்தை எல்லாம் மென்மையா குணப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கல்லாக இருக்கு. ரோஸ் குவார்ட்ஸ் அப்படின்னாலே ஸ்டோன் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கருணையினுடைய கல், இல்லைன்னா காதலினுடைய கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மற்றவங்களை மட்டும் இல்ல, நம்மளே நேசிக்கிறதுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு கல் இது. மனசுல ஏதாவது பழைய காயங்கள், தீராத வலிகள் அப்படின்னு இருந்ததுன்னா அதை குணப்படுத்தி நம்மை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு கல். அது போன்ற தீராத வலிகளை, ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிற விஷயத்தை, நம்பிக்கை இல்லாம இருக்கும் பொழுது நம்பிக்கையை,
உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்மூத்தன் பண்ற மாதிரி அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு கல் இது. முக்கியமா இது என்ன பண்ணும்னா இதய சக்கரத்தை திறக்கக்கூடியது, அதாவது ஹார்ட் சக்கரா அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்து ஒரு பெனவலன்ஸ், மற்றவர்களுக்கும் நம்ம மற்றவர்களை நேசித்து மற்றவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இணக்கமான தன்மையை நமக்கு இந்த கல்லானது கொடுக்கிறது. அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது சிட்ரின். பார்க்கிறதுக்கு தகதகன்னு தங்கம் மாதிரி ஒரு ஒளிரக்கூடிய ஒரு அருமையான இளம் மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு கல். உலகம் முழுவதுமே இந்த கல்ல மெர்ச்சன்ட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா தமிழ்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா வெற்றியை தரக்கூடிய, செல்வத்தை கொடுக்கக்கூடிய செல்வத்தின் கல் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். ஏன்னா நமக்கு புதிய புதிய வாய்ப்புகளை, அதற்கான சாவியை எடுத்து நம்ம கையில கொடுக்கக்கூடிய ஒரு கல் எது அப்படின்னு கேட்டா அது சிட்ரின். புதிய வாய்ப்புகள் நம்மை வந்து சேரும். நம்முடைய தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு கல்லாக இருக்கு. நம்முடைய உற்சாகத்தை தூண்டி நம்மள நல்ல எனர்ஜெட்டிக்கா வச்சு ஒர்க் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கல். நெகட்டிவான எல்லா எண்ணங்களையுமே மாற்றி நம்மளோட கோலை ரீச் பண்றதுக்கான பாசிட்டிவ் மைண்ட் செட்டை இது உருவாக்கும். வேலையா இருக்கட்டும், நம்முடைய தொழிலா இருக்கட்டும், நிதி சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே மிக அதிக அளவுல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு கல் எதுன்னு கேட்டா அது சிட்ரின். 2026ல வளர்ச்சி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தொழில்ல முன்னேற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க, நிறைய பணம் என்னை நாடி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, புதிய வேலை வேணும்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாம் இந்த கல்லை நிச்சயமாக தனக்கான துணையாக, தனக்கான கைடன்ஸ் ஸ்டோனா எடுத்துக்கலாம். அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது கிளியர் குவார்ட்ஸ். அந்த பேரே பாத்தீங்கன்னா கிளியர் குவார்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. கிளியர் பண்றது அப்படின்னா என்ன? ஏதோ ஒரு கிளஸ்டர்டா இருக்கு, அந்த விஷயத்த நம்ம மைண்ட்ல இருந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு உதவக்கூடிய மிக முக்கியமான கல் எதுன்னு கேட்டா கிளியர் குவார்ட்ஸ். ஏன்னா இது தூய்மைப்படுத்தக்கூடிய அல்லது தூய்மையை நமக்கு கொடுக்கக்கூடிய, மனதில் இருக்கக்கூடிய, அதாவது காப்வெப்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படிம்போம். நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அழுக்குகள், எதிர்மறை சக்திகள், அது எல்லாத்தையும் விலக்கி விட்டு நம்மளை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு மாஸ்டர் கிறிஸ்டல் எதுன்னு கேட்டா அது வந்து கிளியர் குவார்ட்ஸ் தான். நம்முடைய நோக்கங்களை எல்லாம் அது தெளிவாக்கி கொடுக்கும், நம்மளுடைய சிந்தனையை தெளிவாக்கும். கவனச்சிதறல் இருக்கு, என்னால ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல, ஃபோக்கஸ் பண்ணவே முடியல அப்படின்னு சொன்னா நம்ம கையில வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான கிறிஸ்டல் எதுன்னு கேட்டா, அந்த கவனச்சிதறலிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியது எதுன்னு கேட்டா அது வந்து கிளியர் குவார்ட்ஸ். நம்மளுடைய நினைவாற்றலையும் அது அதிகரிக்கக்கூடியது. நம்ம முழு மூச்சோட, முழு எனர்ஜியோட இயங்க வைக்கக்கூடிய சக்தியையும் நமக்கு தரக்கூடியது எதுன்னா இந்த கிளியர் குவார்ட்ஸ் தான். சிந்தனைய ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்ததுன்னு ரொம்ப எளிதா ஒரே வரியில சொல்லிடலாம். அது மட்டும் இல்ல, மற்ற எல்லா கிறிஸ்டல்களினுடைய சக்தியையும் இது பெருக்கிவிடும். இப்போ வேற ஏதாவது கிறிஸ்டலோ பிரேஸ்லெட்டோ நீங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதை கொஞ்ச நேரம் இந்த கிளியர் கிறிஸ்டல் பக்கத்துல வச்சிருந்தாலே அந்த கிறிஸ்டல்களை இது கிளென்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கிறிஸ்டல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எனர்ஜைசிங் கிறிஸ்டல்னு சொல்லலாம். புதிய தொடக்கங்கள் யார் யார் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கான மிகச்சிறந்த வழிகாட்டியாக இந்த கிளியர் கிறிஸ்டல் இருக்கும். அதனால கிளியர் கிறிஸ்டலை இந்த 2026 புதிய தொடக்கங்கள் செய்ய வேண்டும்னு நினைக்கிறவங்க கட்டாயமா கையில வச்சுக்கணும். நம்மளுடைய நோக்கங்களை தெளிவாக செயல்படுத்தி அதிலிருந்து வெற்றிகளை நமக்கு வழங்கக்கூடியது. அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது டைகர் ஐ. டைகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அனிமல் எவ்வளவு தூரத்துல தன்னுடைய இறை இருந்தாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிடும். அது போலதான் இந்த டைகர் ஐக்கு ஒரு மிகச்சிறப்பான ஒரு பவர் இருக்கு. அது என்னன்னு கேட்டா இன்ட்யூட்டிவ் எபிலிட்டி. அதாவது எதிர்காலத்துல வரக்கூடிய விஷயத்த முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை நமக்கு வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான கிறிஸ்டல் இது. அது மட்டும் இல்லாம இது நம்மள துணிச்சலாக செயல்பட வைக்கும், நம்மளுக்கு பாதுகாப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொடெக்டிவான கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய பயத்தை நம்மிடமிருந்து விலக்கிவிடும். ஏதாவது ஒரு விஷயத்துல நமக்கு ரொம்ப பயம் இருக்கு, ஏதோ ஃபோபியா இருக்குன்னா டைகர்ஸ் ஐ நம்ம கூட இருந்தாலே அது போன்ற பயமோ ஃபோபியாவோ நம்ம கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிவிடும். நம்ம அடிக்கடி சந்தேகப்படக்கூடிய ஒரு பர்சனா இருக்கிறோம், நம்மளால எந்த விஷயத்தையுமே நம்ப முடியல, இது டவுட்ஃபுல், அதாவது ரொம்ப
ரொம்ப ஒரு விஷயத்த வந்து சந்தேகப்பட்டுட்டே இருக்கிறோம் அப்படின்னா, அந்த மாதிரி சந்தேகங்களை விலக்கி நம்மளுக்கு தெளிவான உண்மையை காட்டக்கூடிய ஒரு ஸ்டோன். இது வந்து ஆல் சீயிங் ஸ்டோன் அப்படின்னு குளோபலி சொல்றாங்க. அதாவது எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய, எல்லாவற்றையும் தெளிவாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை, சக்தியை நமக்கு வழங்கக்கூடியது. தயக்கத்தை நம்ம கிட்ட இருந்து எடுத்துரும். சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்றதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. கிளியரா இருப்பாங்க, அவங்களுடைய மைண்ட்ல என்ன சொல்லணுங்கிறது இருக்கும். ஆனா சொல்லும் பொழுது அவங்களுக்கு அந்த தைரியம் வராது. ஒரு சின்ன தயக்கத்தோட பின் வாங்கிடுவாங்க. முக்கியமா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்டர்வியூ போகும் பொழுது அவங்களுக்கு என்ன சொல்லணுங்கிறது தெளிவா இருப்பாங்க. ஆனா கொஸ்டின்ஸை போஸ் பண்ணின உடனே என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒரு சின்ன தடுமாற்றமோ, இல்ல சொல்றதுல தெளிவில்லாம ஒரு சின்ன குழப்பமோ, அந்த டைம்ல ஒரு சின்ன பயமோ வரக்கூடும். சில பேருக்கு ஹேண்ட்ஸ் எல்லாம் கூட வேர்க்கும். அது மாதிரி இருக்கிற அந்த தயக்கத்தை நம்ம கிட்ட இருந்து விலக்கணும்னு சொன்னா, இந்த டைகர் ஐ என்று சொல்லக்கூடிய கிறிஸ்டல் அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்மள ப்ரொடெக்டிவா வச்சுக்கும். அது மட்டும் இல்லாம முடிவெடுக்கிறத பார்த்தீங்கன்னா, இங்கி பிங்கி பாங்கிங்கிற மாதிரி ரைட்டா லெஃப்டான்னு நிறைய நேரத்துல கன்ஃபியூஷன் பீப்புளுக்குள்ள இருக்கு. அப்போ அந்த முடிவு எடுக்கிறதுல நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கும். அந்த முடிவு எடுக்கக்கூடிய திறனையும் இது அதிகப்படுத்தி கொடுக்கும். ஒரு விஷயத்துல இறங்கலாமா வேண்டாமா அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது செயல்ல இறங்கி செயல்படக்கூடிய ஒரு தன்மையை, ஒரு தெளிவை நமக்கு கொடுக்கக்கூடிய கல். 2026ல என்ன கனவுகள் உங்களுக்கு இருக்கோ அந்த கனவுகளை எல்லாம் செயலாக்கத்துடன் நிஜமாக்குவதற்கான ஒரு சக்தியை உங்களுக்கு வழங்கக்கூடிய கல் தான் டைகர் ஐ. அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான, அழகான இளம் பச்சை வண்ணத்தில் இருக்கக்கூடிய கிரீன் அவென்ச்சுரின் என்று சொல்லக்கூடிய கல். இந்த கல்லுக்கு, அதாவது இந்த கிறிஸ்டலுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஸ்டோன் ஆஃப் லக். யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமான ஒரு கல்லாகத்தான் இந்த கிறிஸ்டலானது இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இது வந்து இயற்கையோடு சார்ந்த வண்ணத்தையும் கொண்டிருக்கு. இது என்னன்னா நம்மளுடைய வளர்ச்சிக்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. எப்பவுமே பாத்தீங்கன்னா கிரீன் பாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல வளர்ச்சிக்கான ஒரு அடையாளமாக இருக்கக்கூடியதுதான் கிரீன் அவென்ச்சுரின். நம்மளுடைய புதிய தொடக்கங்களுக்கும் இது ஆதரவு கொடுத்து மனதுல நம்பிக்கையும் தைரியத்தையும் ஊட்டக்கூடிய ஒரு கல்லாக இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் நம்மளை தேடி வர்றதுக்கு இந்த கற்கள் ரொம்பவே உதவி பண்ணும். அதே நேரத்துல நிறைய பேருக்கு கதவு வந்து லக்க தட்டினா கூட அதை திறந்து பார்த்து அதை பயன்படுத்த முடியாம போயிடும். அவங்களுக்கு வாய்ப்பையும் கொடுத்து வாய்ப்பை சரியான விதமாக பயன்படுத்தவும் கூட இந்த கல்லானது உதவுகிறது. அதனால வாழ்க்கை, நம்மளுடைய வேலை அல்லது தொழில், இது மூணுலயுமே ஒரு சமநிலை கிடைக்கிறதுக்கு கிரீன் அவென்ச்சுரின் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நல்ல லக்க கொண்டு கொடுக்கும். நிறைய பணத்தையும் கொடுத்து நமக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய கல்லுன்னு இதை சொல்லலாம். முக்கியமா மீடியா துறை, கம்யூனிகேஷன், வெளி உலக தொடர்பு, இது போன்ற தளங்கள்ல இயங்குபவர்களுக்கு இந்த கிறிஸ்டல் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது பிளாக் டூர்மலின். இந்த கல்லையுமே கூட ஒரு மாஸ்டர் கிறிஸ்டல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த கல் பாதுகாப்புக்கான சக்தியை தனக்குள் கொண்டது. பார்க்கறதுக்கு கருப்பா இருக்கிறதுனாலதான் இதுக்கு பிளாக் டூர்மலின் அப்படின்னு பெயர் வந்திருக்கு. இது வந்து நெகட்டிவான எனர்ஜி யாருக்கெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கோ, யாருக்கெல்லாம் அதிகமான மனக்குழப்பம், சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ், இது மாதிரி விஷயங்கள்லாம், சில பேருக்கு இந்த மன அழுத்தம் ரொம்ப அதிகமா இருக்கும், அவங்களுக்கு இந்த கல் வந்து ரொம்ப உதவி செய்து அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து இந்த நெகட்டிவ் எனர்ஜியினுடைய அந்த லெவலை குறைச்சிடும். அது மட்டும் இல்லாம மன உறுதி இல்லாம சில பேர் இருப்பாங்க. நிலையான ஒரு தன்மை இருக்காது. இன்னைக்கு ஒரு விஷயத்த நம்ம நினைக்கிறது, நாளைக்கு அதையே மாற்றி யோசிக்கிறதுங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தன்மை இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு நிலையான தன்மையை, அதாவது கிரவுண்டிங், இந்த ஸ்டோனுக்கு பேரே தி கிரவுண்டிங் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த நிலையான தன்மையை கொடுத்து மன உறுதியை கொடுக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா என்கிட்ட நெகட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்கு, தொடர்ந்து இந்த நெகட்டிவ் எனர்ஜினால எனக்கு ஒரு வகையான பதட்டம் கொடுக்குது, ஏதோ ஒரு பயம் என்னைய துரத்திட்டே இருக்கு, இரவுல என்னால சரியா தூங்க முடியல, வீட்டுல என்னவோ சரியா இல்ல, யாரோ கண்ணுபட்ட மாதிரி சில செயல்பாடுகள் இருக்கு, நான் ஒரு விஷயத்த நினைக்கும் பொழுது அது எனக்கு சரியா நடக்கல, இதுக்கு என்ன காரணமா இருக்கும், இப்படின்னு மனசுல பல வகையான குழப்பங்கள் சில பேருக்கு இருக்கு. இப்படியான குழப்பங்கள்ல இருந்து நம்ம விடுதலை பெறணும் அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமா உதவக்கூடிய கிறிஸ்டல் எதுன்னு கேட்டா இந்த பிளாக் டூர்மலின் கிறிஸ்டல் தான். இது அதற்கு முக்கியமாக அது போன்ற எதிர்மறை சக்திகளில் இருந்து நமக்கான பாதுகாப்பை வழங்கி நம்மள
நேர்மறை சக்தியோட கொண்டு போய் கனெக்ட் பண்றதுக்கு, எஃபெக்டிவா கனெக்ட் பண்றதுக்கான ஒரு கல் தான் இந்த மாஸ்டர் கிறிஸ்டல் என்று சொல்லப்படக்கூடிய பிளாக் டர்மலின். அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப அழகான, நிலவையே தூக்கி யாரோ இந்த கல்லுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விதமா இருக்கிறது தான் மூன்ஸ்டோன். பேரே மூன்ஸ்டோன் தான், நிலாக்கல் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க. இந்த மூன்ஸ்டோன் எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா, புதிய புதிய மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கு. ஒரு சில பேர் ஒரு இடத்துல வேலை பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வேற ஒரு இடத்திற்கு வேலை நிமித்தமாக மாற்றம் செய்யப்படும், அல்லது மாற்றல்கள் அவங்களுக்கு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது. அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களை சடனா அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ மாறிடும். அப்ப என்னன்னா, இந்த புதிய மாற்றங்களுக்கு நம்மளால ஈடு கொடுக்க முடியாது, அல்லது மனமானது அதை அக்செப்ட் பண்ணாது. அந்த மாதிரி நேரங்கள்ல இந்த மூன்ஸ்டோனாவது என்ன பண்ணுதுன்னா, புதிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைதியான மனநிலையை நமக்கு முதல்ல கொடுக்குது. அடுத்தபடியா உணர்ச்சிகளை எல்லாம் சமமான நிலையில அது வச்சுக்கொள்ளுது. அதாவது என்ன, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். அது மாதிரி ஒரு சமநிலையற்ற மனோநிலையை மாற்றி சமநிலையில் நமது உணர்வுகளையும் மனதையும் வைத்துக்கொள்ள உதவக்கூடிய ஒரு கல். ரெண்டாவது, இது ஒரு மென்மையான கல். அது நம்மளுடைய உள் உணர்வை ரொம்ப மென்மையாக என்ஹான்ஸ் பண்ணி ஒரு தாய்மையினுடைய தன்மையை நமக்கு கொடுத்து அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு கல் இது. ஏன்னா மூன்ஸ்டோன், சந்திரன் அப்படின்னு சொன்னாலே கிரகங்கள்ல அது சந்திரனோட கனெக்ட் பண்ணியிருக்கு. அதனால இந்த ஸ்டோன் இது நம்மளுடைய வாழ்க்கை ஓட்டத்தோட நம்ம எந்த விதமான ஹிக்கப்பும் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கை ஓட்டத்தோடையே அமைதியாக செல்வதற்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்லுன்னு சொல்லலாம். மனக்குழப்பங்களை மெல்ல மெல்ல நீக்கக்கூடிய வல்லமை படைத்த கல்லுன்னும் இதை சொல்லலாம். 2026 யாருக்கெல்லாம் நிறைய மன அமைதி வேணுமோ அவர்களுக்கான மிகச்சரியான ஒரு கிறிஸ்டல் இதுன்னு சொல்லலாம். கடைசியா நம்ம பார்க்க போறது கார்னீலியன். இந்த கார்னீலியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிறிஸ்டல் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கிறிஸ்டல். இது ஆரஞ்சு வண்ணத்துல ரொம்ப அழகா இருக்கக்கூடிய கிறிஸ்டல். இந்த அழகான கிறிஸ்டல் என்ன பண்ணும் தெரியுமா, நம்ம செய்யக்கூடிய செயல்ல உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டல். பொதுவா சில நேரத்துல மனம் தளர்ந்து போகும் பொழுது நம்ம செய்யக்கூடிய வேலையில ஒரு இன்வால்வ்மெண்ட் இல்லாம, ஒரு எந்தூ இல்லாம இருக்கிறோம். அந்த மாதிரி டைம்ல இந்த கார்னீலியன் கிறிஸ்டல் நம்ம கூட இருந்ததுன்னா அது நம்மளுடைய செயல்ல ஒரு உற்சாகத்தை கொடுத்து நம்மள முடுக்கி விட்ட மாதிரியான ஒரு எனர்ஜியோட ஒர்க் பண்ண வைக்கும். ரெண்டாவது, நிறைய பேரு விஷயங்களை தள்ளி போடுவாங்க. இன்னைக்கு செஞ்சுக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம், இல்ல இந்த விஷயத்தை இன்னும் ஒரு வாரம் கழிச்சு செய்யலாம். ஒரு வாரம் கழிச்சு எடுக்கும்பொழுது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சானே, இன்னும் டைம் இருக்கு, நம்ம முடிக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்குன்னு சொல்லி விஷயங்களை தள்ளி போடுவாங்க, இல்ல செய்யக்கூடிய வேலையை தள்ளி போடுவாங்க. இதை ப்ரொகாஸ்டினேஷன் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றோம். இந்த தள்ளி போடுகின்ற தன்மையை நம்மிடமிருந்து விலக்கி நம்மள உடனடியாக சரியான நேரத்துல சரியான வேலைகளை இமீடியட்டா செய்யறதுக்கான ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு கல். ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தள்ளி போடுறதுனாலே பல விஷயங்கள் நம்ம கையை விட்டு நழுவி போயிடுது. அதற்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோன். அடுத்ததாக தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஸ்டோன். சரியான முடிவை எடுக்கவும் புதிய திட்டங்களை தொடங்கவும் சக்தி தரக்கூடிய ஒரு ஸ்டோன். ரெண்டாவது, டெசிஷன் எடுக்க முடியாம இன்டெசிசிவா நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சரியான டெசிஷன் மேக்கிங்ல, புதிய புதிய முயற்சிகள்ல சரியான முடிவுகளை எடுப்பதற்கும் உதவக்கூடிய ஒரு கல்லாக கார்னீலியன் இருக்கு. திட்டம் இருக்கணும், முயற்சி இருக்கணும், அதோட சேர்ந்து உள்ளுக்குள்ளேயும் நமக்கு ஒரு புஷ் தேவையா இருக்கு. சில நேரத்துல முயற்சி செஞ்சா கூட மனசு ஒத்துழைக்காம இருக்கு. ஆனா 2026 அதை சரியா செலக்ட் பண்ணி சரியான தீர்மானங்களோட நம்ம செயல்படும் பொழுது வெற்றி என்பது சுலபம். அதுக்காக பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய 10 வகையான ரத்தினங்களை நம்ம இப்ப பார்த்திருக்கிறோம். உங்களுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி எந்த கிறிஸ்டல் தேவை அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிட்டு அந்த கிறிஸ்டலை நீங்க உங்களோட வைத்துக்கும் பொழுது உங்களுடைய செயல்பாடுகளுக்கு மிகப்பெரிய உந்துதலாக, மிகப்பெரிய நேர்மறை சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டலாக அது அமையும்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் உங்களுக்கு வெற்றிகளும் வாய்ப்புகளும் வந்து சேரட்டும். நன்றி. கூடவே பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்திவிட்டால் எனது எல்லா பதிவுகளும் உங்களை வந்து சேரும்.